கிராண்ட் சென்டன் வந்து உண்மையிலே கிராண்டாகவே இருக்குது. நயன்தாரா மேரேஜ் பண்ண லான் வந்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. ஸோ கைஸ், நம்ம வந்து பீச் வரைக்கும் ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே கிராண்ட் சென்டன் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஆக்சுவலாக வேறு லெவலாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே வந்து நிறையா வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து மேரேஜ்லாம் வந்து பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ண செட்டப்பை அந்த லான்லாம் கூட நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நயன்தாரா மேரேஜும் வந்து இங்கே தான் வந்து கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னை ஈசிஆரில் இருக்கிற ஷெரட்டான் கிராண்ட் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து த ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நைட்டு வந்து டின்னர் வந்து பொஃபே டின்னரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நயன்தாராவோட வெட்டிங் வந்து நடந்ததுனால வெட்டிங் வென்யூ வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த லானில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க செட்டப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி இங்கே வெட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் தான் நம்மளுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுங்க. ஸோ தீபக், சீனிவாசன், நாகராஜ், கார்த்திகேயன், ஜெகன் அண்ட் மனோஜ். ஸோ இவங்களோட தான் வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து பீச் ஆக்சஸுமே இருக்கிறதுனால ஈவினிங் வந்து நாங்கள் பீச்செலாம் போய் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் போன நேரத்தில் வந்து பீச்சோட கிளைமேட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காகவே நிறைய ரூம்ஸ் எல்லாம் கூட அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் கூட நம்ம ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து ஜஸ்ட் பஃபே மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரீஃப் ரெஸ்டாரண்ட் போய்ட்டு பஃபே மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி டே டைமை விட நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அட்மாஸ்பியரே வந்து. ஸோ அதனாலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஷெரட்டான் கிராண்டோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு 3 பொஃபெல்லாம் செட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நான் எந்த ஹோட்டலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. வரவங்க எல்லாருமே வந்து அது முன்னாடி நின்று ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நாங்களுமே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள ரெஸ்டாரண்ட் உள்ள என்ட்ரானோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஃபேலாம் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு டின்னர் டைமில் போயிருந்ததுனால வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு அந்த அட்மாஸ்பியரும் அழகாக இருந்தது. மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இது இருக்குது அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், அப்பளம், பப்படம், பிக்கிளு, அதுக்கப்புறம் தயிர், மோர், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. அதே மாதிரி வந்து நார்த் இந்தியன்ஸில் எல்லா வெரைட்டியும் இருக்குது. சப்ஜிலேருந்து பப்ஜி வரைக்கும், ரொட்டியிலேருந்து தாலி வரைக்கும் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. லைவ் கவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீஸாலாம் வந்து அட்டகாசமாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டேபிள்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்களே வந்து உட்காந்து பஃபே ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தோம். ட்ரிங்க்ஸுமே இவங்க வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரெட் அல்வா, கேரட் அல்வா, இந்த மாதிரி டெசர்ட்லாம் கூட இருந்தது. டெசர்ட்டோட வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க. இங்கே வந்து டெசர்ட் லவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நானுமே வந்து ஒரு ஃபுடிலாம் கிடையாது. அதாவது ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் நிறைய எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ஃபைனலாக வந்து டெசர்ட் அப்படின்னும் போது எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து இங்கே டெசர்ட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது, நிறையாவே இருந்தது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து டெசர்ட்டுக்கு வந்தோம். டெசர்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் போச்சுங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து த ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஹோட்டலோட பேர் வந்து ஷெரட்டான் கிராண்டு. இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஈசிஆரில் வடலம்பள்ளி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தாங்க வந்து இது அமைஞ்சிருக்கு. இது வந்து நீங்கள் த ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா அதுவே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஃபெட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ஒரு ரேட்டாகவும் வீக்கெண்டில் ஒரு ரேட்டாகவும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து வீக் டேஸில் வந்ததுனால 2000 + டாக்ஸஸ் தான் பே பண்ணோம் பெர் பர்சனுக்கு. இதே வீக்கெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600 + டாக்ஸஸ் வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பர்சனுக்கே வந்து 3000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தாங்க. அதாவது ஃபுடியாக இருக்கிறவங்களுக்கு, நிறையா சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வர்த்தா நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ரெசார்ட்டும் சரி, இந்த ரெஸ்டாரண்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது.